ராமநாதபுரம் நகராட்சி பகுதியில் அரசு புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்து குடியிருந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் குடியமர்த்தப்பட்டனர். 900 வீடுகளை கொண்ட திட்ட பகுதியில் 500 வீடுகள் வரை மக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே நகராட்சி பகுதிக்குள் இருந்த தங்களை ஆள் அரவமற்ற பகுதிக்கு மாற்றியதால் தங்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தற்போது அடிப்படை வசதிகளுக்கே மன்றாடி நிற்க வேண்டிய சூழல் உள்ளதாக புலம்பி தவிக்கின்றனர். குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து உள்ளிட்ட எந்தவித வசதிகளுமின்றி தவிக்கும் மக்கள் வாரம் தவறாது மாவட்ட ஆட்சியரின் குறை தீர்ப்பு முகாமில் தங்களது குறைகளை கொட்டிவிட்டு வருவதாக கூறுகின்றனர். அதன் அடிப்படையிலேயே போக்குவரத்து உள்ளிட்ட சில வசதிகள் செய்து தந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். துவக்கத்தில் பராமரிப்பு தொகையாக 400 ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருந்த நிலையில் எந்தவித பராமரிப்பு பணிகளையும் அதிகாரிகள் மேற்கொள்ளாமல் கட்டணத்தை மட்டும் கராராக வசூலித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். பகுதி முழுவதும் மலை போல் குப்பைகள் தேங்கி நிற்பதாகவும் அதை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்யும் ஊழியர்கள் பணம் கேட்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பற்றாத குறைக்கு அடைப்பு ஏற்பட்டுள்ள செப்டிக் டேங்குகளை சரி செய்ய கோரினால் நீங்களே வசூல் செய்து சரி செய்து கொள்ளுமாறு அதிகாரிகள் அலட்சியமாக கூறுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணீர் பிரச்சினை தலைவிரித்தாடும் சூழலில் மோட்டார் ரிப்பேர் ஆனதால் நிலத்தடி நீரை கூட பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இப்ப எங்கனால மோட்டருக்கு 22,000 ரூபாய் வருது. செப்டி டேங்க் நிறைஞ்சு மொத்த டோட்டல் நிறைஞ்சு தெருவலே ஓடுது. அதை நீங்களே கிளீன் பண்ணிக்கங்கிறாங்க. அதுவும் எங்கனால செய்யற அளவுக்கு எங்களால தகுதி இல்லை. அங்க இருக்கிற பூரா பாமர மக்கள் அன்றாட வேலைக்கு போனாதான் எங்களுக்கு கஞ்சி. பராமரிப்பு பண்றதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்க காசு இருக்கு. இப்ப தண்ணி மோட்டர் ரிப்பேர் ஆயிருச்சு. தண்ணி மோட்டர் ரிப்பேர் ஆனா அந்த அதிகாரி போய் சொன்னா அந்த அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா அந்த இதெல்லாம் எங்கனால பார்த்து தர முடியாது. காவேரி தண்ணி வருது, அந்த வரி நீங்க தான் கட்டணும், இதுக்குள்ள கரண்ட் வரி நீங்க தான் கட்டணும் அப்படிங்கிறாங்க. இந்த வசதியெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக எங்களை இங்க அனுப்பவே கிடையாது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் இந்த பகுதிக்கு பேருந்து வருவதே அதிசயமாக இருப்பதாக தெரிவிக்கும் மக்கள் தங்களுக்கு உரிய போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மாதம் மாதம் வசூலிக்கும் பராமரிப்பு தொகையை மட்டும் 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு உயர்த்தியுள்ள நகராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதிகளை செய்து தருவதில் மட்டும் ஏன் அலட்சியம் காட்டுகிறார்கள் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இப்ப பஸ் வசதி அவங்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்குது. என்ன காரணம்னு சொன்னா பாலம் வேலை முடிஞ்சிட்டதுனால பாலத்து வழியில எல்லா டவுன் பஸ்ஸும் போகுது. ஒரே ஒரு பஸ் மட்டும் 2 முறை தான் போகுது. அதுவும் அவர்களுக்கு போதுமானது கிடையாது. இன்னொன்னு குழந்தைகள் பள்ளிக்கு செல்றதுக்கு வசதியாக அந்த பேருந்து இல்ல அப்படின்றது மக்களுடைய கோரிக்கையா இருக்குது. அதனால பள்ளிக்கு வேலைக்கு செல்லக்கூடிய டயத்துல அந்த பஸ்களை இயக்கணும் அப்படின்றது. இந்த நிலையில் தங்களது அனைத்து கோரிக்கைகளையும் மாவட்ட ஆட்சித் தலைவர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்துள்ள மக்கள் நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும் என காத்திருக்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் புபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.